10ஆம் அதிகாரம் 25 வாசி. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கிறான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். பாரு, அவன் கேட்கிறான். ஒருத்தன், அவ யாரு? நியாயசாஸ்திரி. நியாயசாஸ்திரினா நியாய நீதிகளை செய்யற ஒரு ஆள். நியாயசாஸ்திரி, நியாயத்தை நியாயப்படுத்துகிறவன், நியாயமா பேசுறவன் நியாயசாஸ்திரி. அவன் எழுந்து நின்று கடவுள்கிட்ட, இயேசுகிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான் அவன்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். அதற்கு அவர் என்ன கேட்கிறான்னா, நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது நீ என்ன படிச்சிருக்கிற கேட்கிற. நான் அதை தான் உங்களை கேட்கிறேன். அவங்ககிட்ட அவர் கேட்கிறார், நீ பைபிள் படிச்சிருக்கிறியா? படிச்சிருக்கிறேன் சார் அப்படின்றோம். அதுல என்ன எழுதியிருக்குது அப்படின்னு கேட்க. அதுல என்ன எழுதியிருக்குது, நீ என்ன படிச்ச, என்ன வாசித்த அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று பாருங்க. அவன் எந்த வசனத்தை கோட் பண்றான் பாருங்க. அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க பைபிள்ல என்ன எழுதியிருக்குது, நீ என்ன படிச்சிருக்கிற. அவன் எவ்வளோ சொல்லியிருக்கிறான். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது, எதை கேட்குறீங்க? அவன் கேட்டிருக்கலாம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எவ்வளவோ இருக்குது, எதை கேட்குறீங்கன்னு கேட்டிருக்கலாம். அவன் பட்டுன்னு சொன்ன வார்த்தை எது? கடவுள்கிட்ட அன்பு கூறணும், ரெண்டாவது பிறன்கிட்ட அன்பு. ஏன்னா இது ரெண்டும் முக்கியமான ஒரு பிரமாணம். எவ்வளோ வசனம் இருக்குதுங்க ஆதி ஆகமத்தையும். 50 அதிகாரம், 50 அதிகாரத்துக்கு எக்கச்சக்க வசனம் இருக்குது. அது ஆபிரகாம் வராரு, ஈசாக் வராரு, யாக்கோப் வராரு, நோவா வராரு. எல்லாமே பெரிய கேட்டகரிஸ் எல்லாம் அதில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய சீமான்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. நீ எதை கேட்குறீங்க சார்னு கேட்டிருக்கலாம். அவன் எடுத்தவொன்னு என்ன சொன்னா, கடவுள்கிட்ட அன்பு கூறு, அப்புறம் பிறன்கிட்டையும் அன்பு கூறுன்னு இந்த 2 வார்த்தையை அப்படியே பக்கவா கோட் பண்ணி சொல்றான். அவர் கேட்ட ஒன்றும் இல்லையா? என்ன கேட்டிருந்தா, பைபிள் படிச்சியா, அதில் என்ன எழுதிருக்குது உன்னை கேட்டா நீ என்ன சொல்லியிருப்பம்மா? நிறைய நன்மை எழுதிருக்குதுன்னு சொல்லுவேன் இல்லையா? நான் என்ன கேட்டேன், என்ன சொன்னேன், எவ்வளவோ எழுதிருக்குது, எதை கேட்குற அப்படின்னு. ஆனால் அவன் கரெக்டாக 2 பாயிண்ட்டை சொன்னான். ஒன்று, கடவுள்கிட்ட அன்பு கூறணும் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு மற்றவங்க கிட்ட அன்பு கூறணுன்றத சொல்லிட்டான். சொல்லிட்டோன்னு அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் அவனை நோக்கி நிதானமா தெளிவா சொன்ன பதில், அப்படியே அப்படியே செய், அப்பொழுது பிழைப்ப. அப்படி செஞ்சாதானே நீ பிழைப்பன்றார். அப்படி என்ன சொல்றேன்னா, கடவுளுக்கிட்ட அன்பு கூறணும் நம்ம பிழைக்கணும்னா. ரெண்டாவது, மற்றவங்ககிட்டையும் அன்பு கூறணும். அன்புனாக்க ஒரு பையனை பொண்ணு லவ் பண்றது இல்லை, பொண்ணை பையனை லவ் பண்றது. ஏம்மா அது யாருன்னா நினைச்சுட்டு போய் அப்படியே தான் செஞ்சுனுங்க போறீங்க. அந்த அன்பு கிடையாது. ஒரு மனுஷனா மதிச்சு அவன் மேலே இறக்கம், தயவு, கருணை, இப்படி ஒரு நல்ல மனுஷனா நடந்துக்கிறது தான். ஹல்லேலூயா. ஏன்னா ஜனங்க நம்ம எள்ளுனா எண்ணெயா இருக்கிற ஜனங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எள்ளுனா எண்ணெயா இருக்கிற ஜனங்க பாருங்க. ஒரு அதனால தான் சாட்சியெல்லாம் சில இடத்துல நான் முழுசா பெருசா சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜனங்க எள்ளுனா எண்ணெயா ஆக்கிடுதுங்க. அன்பு கூறுனா, இந்த பையன் என்ன பண்றான், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு நிற்குது, அதுகிட்ட போய் நின்று கிடக்குறான், அன்பு கூற சொன்னாரு. எம்மா அந்த அன்பு கிடையாது இது. நல்லா கவனி. ஒரு மனுஷனா, ஒரு நல்ல மனுஷனா நடந்துக்க, அவனுக்கிட்ட ஒரு பாசம் காட்டு, ஒரு மரியாதையாயிரு, ஒரு நல்ல எண்ணத்துல பழகு, நல்ல எண்ணம், நல்ல குணம், அப்படி பழகுன்னு. ஹல்லேலூயா. அப்போ அங்கே என்ன போட்டிருக்குது, நான் வாசிப்பேன் சொல்றாரு, பிழைப்பு. எது பிழைப்புன்றாரு? அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று பாருங்க. அவன் கேட்கறான். என்ன சொல்றான்னா, கடவுள்கிட்ட அன்பு கூறுன்னு சொல்லிட்டேன், சரி. அப்ப பிறனிடத்துலனா அப்ப எனக்கு பிறன் யாரு? எனக்கு பிறன்னா அப்ப நான் யாருக்கிட்ட அன்பு கூறணும்? எனக்கு பிறன்னா யாரு அப்படின்னு பக்கத்து வீடா, எதிரி வீடா, அக்கத்து வீடா? அவன் தெளிவா கேட்கறான். நம்மளா இருந்தா அன்பு கூறுன்ட்டான்னு எல்லாருமே கண்ணா பின்னான்னு அன்பு கூறும். அவன் என்ன கேட்கறான், எனக்கு பிறன்னா யாருக்கிட்ட சார் நான் அன்பு கூறணும்? அப்போ அவர் ஒரு சூப்பரா ஒரு கதையை சொல்லி அதுல சொல்றாரு பாருங்க. இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில்
அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போயிட்டான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த பக்கமா வந்து அவனை பார்த்து ஓரமா ஒதுங்கி போயிட்டான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு கொடுத்துட்றேன்பானா. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில எவன் பிறனா இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் அந்தபடியே போய் செய். கேட்குறான், எனக்கு பிறன்னா யாருக்கிட்ட சார் அன்பு கொடுத்து? எனக்கு தெரியல சார். யாருக்கு ஒரு 10 ரூபாய் கூட உதவி பண்ணி ஏழான்றீங்க, யாருக்கு உதவி பண்றதுன்னு கேட்குறேன். ஒரு துணி இருந்தால் பழைய துணி யாருக்குன்னா கொடுன்ற, யாருக்கு கொடுக்குறது? அப்போ அவனுக்கு விலைக்கு ஒரு கதையோட சொல்றாரு. இந்த பாருப்பா, ஒரு ஆள் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகிறான். அப்படி போகிற வழியில் அவன் வந்து ஒரு கள்ளர் கையில் அகப்பட்டுக்கிட்டான், திருடனுங்க கையில் மாட்டிக்கினான். வழிபறி கொள்ளை அடிக்கிறான்ல, அவனுக்கு கையில் மாட்டிக்கினான். ட்ரெஸ்ஸு கூட பிடிங்கினான். அல்லேலூயா. அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸு பெரிய விஷயம்தாங்க. வாட்சி கூட விட மாட்டான், மோந்திரம் விட மாட்டான். மோந்திரம் விட தங்கம், வாட்சு அதையும் பிடிங்கிறான், துணி அதையும் பிடிங்க, எல்லாத்தையும் பிடிங்கினா அவனை அடிச்சு ரத்த காயம் ரணகாயமா அவனை விட்டுட்டு போயினான். அந்த பக்கம் ஒருத்தன் தற்செயலா ஆசாரியன். ஒரு ஆசாரியன் யாரு? கோயில்ல முக்கியமான ஒரு ஊழியக்கார். கோயில்ல முக்கியமான ஒரு ஊழியக்கார். கடவுள் சொல்றாரு அவனுக்கு, பாருங்க, ஒரு ஊழியக்காரன். அவன் அந்த பக்கம் வரான். அவனை பார்த்தவனா ஓரமா ஒதுங்கி போயிட்டானா, ஏம்மா போடா எப்பா அப்படின்ட்டு. லேவின்னு ஒருத்தன். லேவியும் ஒரு முக்கியமான பங்கு. அவன் அந்த கோத்திரத்தில் வருவங்க தான், ஆசாரிய கோத்திரத்தில் வருவங்க தான் அந்த லேவி. லேவியும் ஒரு கோயிலில் முக்கியமான ஒரு பங்குல இருக்கிறான். அவனை பார்த்துட்டு என்ன பண்றான், ஓரமா ஒதுங்கி போயிடும். இப்போ சமாரியன் ஒருத்தன் வரான். அல்லேலூயா. சமாரியன்னா சமாரிய தேசத்திலிருந்து ஒருத்தன். சமாரியன்னா சமாரிய தேசத்தின், இப்போ தமிழன், தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழன், இந்தியன் அப்படின்ற இல்லையா, அது மாதிரி சமாரிய தேசத்தை சேர்ந்த ஒருத்தன் தான் சமாரியன். அவன் அந்த பக்கமாக வரும்பொழுது அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த பையனை பார்த்து, இந்த ஆளை பார்த்துட்டு ரத்த காயமாக இருக்கான். உடனே திராட்சை ரசத்தை எடுத்து அவன் மேலே ஊற்றி, ஏன்னா கொசு எல்லாம் மெய்க்குது, ரத்தம் ஊற்றுது, என்ன பண்ண முடியும்? இந்த திராட்சை ரசத்தை எடுத்து அவன் மேலே ஊற்றி நல்லா தடவி அவனை தூக்கி சுய வாகனம்னா கழுத அவன் வச்சுனுக்கு. அந்த நாட்களில் அதான் பெரிய ராயல் புல்லட் மாதிரி, அதை தூக்கி மேலே வச்சுக்கின்னு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கிட்டன்னு போய் அவனை சேர்த்து ஒரு நாள் தங்கி அவன் கூட மறுநாள் டாக்டர்கிட்ட 2 காசு எடுத்து 2 பணத்தை எடுத்து கொடுத்து, இவனுக்கு ஏதாவது அதிகமாக செலவு பண்ணால் நான் ரிட்டன் இந்த பக்கம் வரும்போது உனக்கு கொடுத்துட்றேன், இவனை கொஞ்சம் பார்த்துக்க சார்னு ஹெல்ப் பண்ணிட்டு சேர்த்து விட்டு போகிறான். இப்போ இயேசு அவங்ககிட்ட கேட்குறாரு, இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான்? சமாரியன்னு சொல்கிறான். அப்போ நீயும் அந்தபடி போய் செய், இரக்கம் செய்யணும். இரக்கம் செய்தவன் தான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன். அல்லேலூயா. இரக்கம் செய்வன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. எதுக்கு கோயிலுக்கு வரோம்? எதுக்கு சபைக்கு வரோம்? எதுக்கு இந்த போதகங்களை கேட்குறோம்? இதன்படி வாழணும். எதுக்கு சர்ச்சில் போதிக்கிறோம்? அல்லேலூயா. ஏன் போதிக்கிறோம்? எதுக்காக போகிறோம்? ஏதோ வந்தோம் சார், 2 பாட்டு பாடினோம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணோம், ஏதோ சொன்னீங்க போயிட்டோம் சார். அல்லேலூயா. இந்த போதனைகள் எதுக்கு சபையில் போதிக்கிறோன்னா, நாம் அந்தபடி வாழணும். ஏன்னா இவன் யாரு? நியாய சாஸ்திரி. பக்கமாக ஓரமாக ஒதுங்கி போனவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். இன்னொரு பக்கமாக ஒதுங்கி போனவன் ஆசாரியன். இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளு, நீதி நியாயங்கள் செய்கிற இடத்துல இருக்கிறவங்க, பெரிய லெவல்ல இருக்கிறவங்க. இவங்களே ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாங்க. அப்போ அந்த பக்கம் யாரு? சமாரிய தேசத்தை சேர்ந்த ஒரு சமாரியன். மொக்க ஒரு ஊர் அது அவங்களுக்கு. அந்த நாட்கள்ல மோசமான ஆளு. அவன் செய்யறான் இறக்கம். உனக்கு யாருக்கு இல்லை? லேவிக்கு இல்லை. லேவி யாரு? கோயிலில் முக்கியமான ஆளு. ஆசாரியன் யாரு? கோயிலில் முக்கியமான ஆளு. இவனுக்கு 2 பேருக்குமே அந்த
எண்ணம் இல்லை, அந்த உதவி செய்கிற எண்ணம் இல்லை, இரக்கம் செய்கிற எண்ணம் இல்லை, தயவு காண்பிக்கிற எண்ணம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, இவனுக்கு பிறன்னா யாரு? நீ கடவுள்கிட்ட அன்பு கூறுற, கடவுளை துதிக்கிற, ஆண்டவர் காணிக்க செலுத்துற, எல்லாம் பண்ற. அதே போல மற்றவங்ககிட்டையும் கொஞ்சம் அன்பா நடந்துக்க, பொறாமப்படாத, எரிச்சல் அடையாத, காய்மகாரம் படாத. ஏன்னா அது உன்னை நாசமாக்கிடும், உன் வாழ்க்கையை நாசமாக்கிடும், உன் குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறக்காதபடி ஆக்கிடும், குடும்பத்துல வாசப்படியில பாவம் வந்து படுத்துக்கும். தீமை செய்கிறவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. பைபிள் தெளிவா சொல்லுது, நான் ஒருத்தருக்கு தீமை செய்யணும்னா என் வீட்டுல தீமை நீங்காது. நான் பாவம் செய்கிறவனா இருந்தா நன்மை செய்யாம போயிட்டுனா வாசப்படியில பாவம் வந்து படுத்துக்கும். அல்லேலூயா. நான் என்னதான் கழுவி மொழி விட்டாலே என் கண்ணுக்கு தெரியாதானா அது படுத்துன்னு இருக்கும். வாசல்லையே கதியா இருக்கும். நல்லதை உள்ள விடாது, என்ட்ரு ஆகாது. அது தடுத்துரும். எல்லா நன்மையும் உள்ள வராதபடி அது தடுத்துரும். அல்லேலூயா. அப்ப நான் நன்மை செய்யும் போது வாதை என் கூடாரத்தை அது நன்மை நிற்குமா வாசல்ல, பொல்லாப்பு உள்ள விடாதா, வாதையை உள்ள அனுப்பாதான். அல்லேலூயா. நான் நல்லது செய்கிறவன், இரக்கம் செய்கிறவன், கொஞ்சம் கருணை காட்டுறவன், கொஞ்சம் அன்பா நடந்துக்கிறவன், யார் என்னை பத்தி திட்டினாலும் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கிறவன், ஏன்னா அட்சா கூட சரி கம்முன்னு அடி வாங்கின நல்லா இருறான்னு சொல்லிட்டு நான் போற ஆளு. அப்படியாப்பட்ட நன்மை செய்கிற ஆளுக்கு வாசல்ல என்ன நிற்கும்? நன்மை நிற்கும். அப்போ வாதை என் கூடாரத்துல வராது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அப்ப நான் தீமை செய்கிறோன்னா அப்ப என் வீட்டுல இருந்து தீமை நீங்கவே நீங்கதான், தீமையாவே இருக்குமா, வாசப்படியில பாவம் படுத்துமா. அப்ப நன்மை வரும்போது அந்த பாவம் சொல்லமா, நான் தான் இங்க இருக்கிறேன், இந்த வீடு தீமையான வீடு, இதுக்குள்ள தீமை இருக்குது, நானும் வாசல்ல இருக்கிறேன், நல்லதே நீ உள்ள வராதுன்னு அனுப்பி. லட்சுமி வரான்ற உள்ள டப்பு லட்சுமின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இல்லையாமா, அதான் லட்சுமின்னு பேர் வச்சுக்கிறேன். அவன் வந்தாலே டப்பு வருது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்கள்லாம் அன்புள்ளவங்க, அன்பு. அதனால தான் நம்ம வந்து யார் மேலேயும் பொறாமப்படாது. அவன் ஏதோ சம்பாதிக்கிறான் சார், அவன் திருடுறான், திருடின்னு போட்டான் சார், அவன் கொள்ளையடிக்கிறான், அடிச்சுன்னு போட்டான் சார், அவன் அப்படி பண்றான், பண்ணின்னு போட்டான். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு வசனம் பார்க்குது. அதனால எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு போதிக்கணும், போதிக்கிறேன். எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு நீ அதை ஏற்றுக்கொள்றியோ ஏற்றுக்கொள். அல்ல உன்னை கட்டாய பூச்சி கட்டி போட்டு உன்னை அப்படி செய்யாத இப்படி செய்யாதுன்னா நான் எவ்வளவுதான் கட்டுப்பாடு பண்ணாலாம் நீ ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டா இருப்பேன். அல்லேலூயா. அதனாலதான் போதிக்கும் போது உணராதவன் பாதிக்கப்படும் போது உணருவானோ. போதிக்கிறான் கேட்கவும் மாட்டான், பாதிக்கப்பட்ட பிறகு தான் திருந்துறான் பையன். அல்லேலூயா. இந்த பக்கம் கை காட்டினா சரி இப்படி. போதிக்கும் போது திருந்தாதவங்கெல்லாம் பாதிக்கப்படும் போது தான் திருந்துறாங்க. வேற என்ன பண்ண முடியும்? நம்மளை போய் அடிச்சு கிடிச்சு திருத்தியாமல் நான் எனக்கு கொடுக்குற பிள்ளையே அடிக்கலாம். நான் அதை அடிச்சு வளர்க்கலாம், அதை திட்டி வளர்க்கலாம், அதுக்கு 1008 கண்டிஷன் போட்டு உப்பு போட்டு முட்டி போட வச்சு கண்ணில் ஏதோ ஒன்று அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பாரு எங்கள் அப்பா அம்மா. உப்பை கொட்டி முட்டி போடுன்னுவார். இல்லையா? அதுவும் கல் உப்புங்க, குத்தம் பாருங்க, அடி பனிஷ்மெண்ட். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் பனிஷ்மெண்ட் அந்த காலத்தில். இந்த காலத்துலலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சில நல்ல காரியங்கள் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லலாம், ஏன்னா எனக்கு அதிகாரம் இருக்குது, ஏன்னா கடவுள் எனக்கு கொடுத்த சுதந்திரம், எனக்கு கொடுத்த பிள்ளை சுதந்திரம். அப்போ நான் அதை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும்னா அடிச்சுதான் ஆகணும். பிள்ளையின் நெஞ்சில மதியணும், ஒட்டிக்கின்னு இருக்குமா, அதை எப்படி நீக்கிறது நம்ம? ஆமாம், தண்டனைன்ற ஒரு பெரும்பத்தை அட்சன்னு வச்சுங்க, அதுதான் கம்முன்னு. நீ உனக்கு பயப்படாது, கொம்புக்கு பயப்படும் பாரு. நீ 1008 வார்த்தையை சொல்லி பாருமா. புஷ்பா தானம்மா, 1008 வார்த்தை சொல்லி பாரு. மதியம் பண்ண நீ ஒரு கொம்பட அம்மா அடிக்காதுன்னு பயந்து உக்காருமா. அப்போ அந்த மதியினத்தை எடுக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் பெரும்பு. விளாசி தள்ளுவோம் பாரு, கொம்பு எடுத்தோன்னே பயப்படுது. அல்லேலூயா. எங்கள் அப்பா காலத்தை பெல்ட் எடுப்பார், அந்த பகுல்ஸ் பட்டப்பட்டே உயம்பாரு. அவ்வளோ அடி வாங்கினா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும். அடி வாங்குறது திட்டாதது எல்லாம், அதாவது நீ கண்டிக்காமலே ஒட்டினா உன் பிள்ளைய நீயே பகைக்கிறியா, நாளைக்கு உன்னையே மரியாதை இல்லாத பேசும், உன்னையே கட்ட வாரத்தில் திட்டம், உன்னையே சட்டையை பிடிக்கும். அப்படின்னா ஐயோ. அப்போ அதனால தான் நம்ம போதிக்கிறோம். ஏன் போதிக்கிறோன்னா இந்த காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதான் அவனுக்கு சொல்கிற அன்பு கூறு. இந்த போதனைலாம் எதுக்கு சபையில் சொல்கிறோம்? நீ ஏதோ வந்து உக்காந்துட்டு கேட்டு போகக்கூடாது. இதை கேட்குறவன் நியாயசாஸ்திரி, ஒதுங்கி போனவன் லேவி, இந்த பக்கம் ஓரமாக போனவன் ஆசாரியன், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. அவங்களே எந்த நன்மையும் செய்யாமல் போயிட்டான். ஆனால் சமாரியன்ற ஒருத்த வந்து நன்மையை செய்தான். அவன் பேரு புகழ் ஆண்டவரே பேசுகிறார் அவனை பற்றி. ஆண்டவரே அவனுக்கு சாட்சி கொடுக்காது. அவனை போல நீ இருன்ற நன்மை செய், இரக்கம் செய். அதான் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, அடுத்தது வாசிங்க. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான்.
அதற்கு அவன் இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார்.